ப்ளீஸுங்கய்யா, குழந்தை வேற இருக்கு எனக்கு. என் குடும்பத்தோட எப்படியாவது சேர்த்து வைங்கய்யா. அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இவங்க லட்சுமியான சந்தேகம் வந்துச்சுன்னா நிச்சயமா இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கணும்னு தான் இந்த கோர்ட் நினைக்கும். என் லட்சுமி மேல சத்தியமா இவ லட்சுமி இல்ல. என்னங்க சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையே. இங்க நான் சொல்றதையே நீ நம்ப முடியலையே. அங்கிருந்த எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஜட்ஜ் ஒண்ணுன்னா கேட்க கேட்க அவ டக்கு டக்குன்னு பதில் சொன்னா பாரு. எங்களுக்கே ஒரு நிமிஷம் அது லட்சுமி தானான்னு தோணிடுச்சு. அப்படி என்னதான் சொன்னா? பொள்ளாச்சியில ஒரு குவாரியில தானே சந்திச்சோம். அப்போ நான் கல்யாண கோலத்துல இருந்தேன். நீங்களும் அதே கல்யாண கோலத்துல தானே இருந்தீங்க. நீங்க அங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக வந்திருந்தீங்க. நானும் அதுக்காக தான் வந்தேன். லட்சுமி தான் செத்துட்டால, அவ எப்படி வர முடியும்? இந்த உண்மையெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? ஒரே குழப்பமா இருக்குங்க. அந்த குழப்பத்துல தான் நாங்களும் வந்திருக்கோம். அம்மா, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றாமா. எந்த சம்பவத்தை சொன்னாலும் அவ தேதி வாரியா புட்டு புட்டு வைக்கிறாமா. ஆச்சரியமாவும் இருக்கு, அதே சமயம் அதிசயமாவும் இருக்கு. அவளுக்கு யாருங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பா? தெரியலையே. சொல்லி கொடுத்தாலும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு பேச முடியுமான்னு. அப்புறம் எப்படி தெரியும்? அது அது என்ன? அது வந்து இது வந்து இழுக்கிற லக்ஷ்மியோட ஆவி வந்து அப்படியே அந்த ஜான்சியோட உடம்புல உட்காந்துக்கிச்சுன்னு சொல்ல வரியா? ஐயோ அக்கா, நான் அப்படி சொல்ல வரல. அது லக்ஷ்மி அக்காவாவே இருக்கும்னு தோணுது. ஏய், இத பார், ஏற்கனவே கோர்ட்ல அவ சொன்ன பொய்யால இவங்க எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க. நீ வேற அடிக்கடி தேவையில்லாத சந்தேகத்தை கிளப்பி விட்டு பிரச்சனை இன்னும் பெருசாக்காத. நான் பிரச்சனை எல்லாம் பெருசாக்கலக்கா. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுதுன்னு தான் சொல்றேன். ஏய் அனு, ஏற்கனவே வெற்றி என்ன விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லிருக்கனா இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கு என்னன்னு என்னால போக முடியலங்க. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அந்த ஜான்சி அப்படி பேசுறா இப்படி பேசுறான்னு யாரும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இனிமே அவளைய லட்சுமியோட ஒப்பிட்டு கற்பனை பண்ணி மடத்தனமா பேசாதீங்க. அப்ப அந்த பொண்ணு நம்ம வீட்ல நடந்ததெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறான்னு சொல்றீங்களே, அது எப்படிப்பா? ஏ, நீங்க கூட சொல்லிருக்கலாம். நானா? இப்படி இல்லாதத சொல்றப்ப உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கே. அப்படிதானே? ஏன் லட்சுமியை நீங்க பேய் பிசாசுன்னு சொல்றப்போ எனக்கும் இருக்கும். யாராவது அவளை ஒரு வார்த்தை சொன்னாலும் எனக்கு கோவம் வரும். ஓ, நீ அதுக்காக சொன்னியா? அப்பா, நான் தான் போட்டு கொடுத்தேன்னு சொன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்படியே இருந்தாலும் நம்ம வீட்ல நடந்தது எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா எதுவுமே எனக்கு தெரியாது. என் கண்ணு முன்னாடி நடந்தது, என் காதால கேட்டதுதான் எனக்கு தெரியும். ஆனா இந்த வீட்ல நான் பார்க்காததும் கேட்காததும் நிறைய இருக்கு. ஏய், என்னடி பேசுற நீ? உன்னை அவன் குத்த சொன்னான். அப்படி பேசாதன்னு சொல்றதுக்காக சொன்னான். அதை விட்டுட்டு உன்னை யாரோ விசாரிக்கிற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்க. வாயை மூடிட்டு சும்மா இரு. ஏங்க, நான் ஏதாவது ஒரு பேச்சு கொடுத்தா ஒரு பாயிண்ட் கிடைக்குமே, அதுக்குதான் சொல்ல வந்தேன். இங்க என்ன கதை விவாதமா நடந்துட்டு இருக்க? நீ பாயிண்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு சும்மா இருக்கியா? அங்க வெளி சும்மா இருக்க மாட்டேன். அவ கோர்ட்ல என்ன சொல்றா எப்படி சொல்றாங்கிறதையும் தாண்டி அவ ஒரு கொலகாரி கொள்ளக்காரி, ஆந்திரா போலீஸால தேடப்படுற ஒரு குற்றவாளி. அவதான் குற்றவாளின்னு நிரூபணம் ஆகி போச்சுன்னா அவளுக்கு மரண தண்டனை தான். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் அவ நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. அது எப்படி மாமா? அவங்க ஆந்திரான்றீங்க, நம்ம இருக்கிறது பொள்ளாச்சி. அங்க இருக்கவங்க எதுக்கு நம்ம குடும்பத்தை தேர்ந்தெடுக்கணும்? நம்ம வீட்டுல தானே அவள மாதிரியே இருந்த லட்சுமி இருந்தா. அதை எப்படியோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம வீட்டு டீடைல்ஸ் எல்லாம் யார் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம கண்ணிலே விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கா.
சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். நீங்க போய் வேலையை பாருங்க போங்க. அவளுக்கு எல்லாம் தெரியுது. எது கேட்டாலும் பதில் சொல்றா. யாரோ சொல்லி கொடுத்திருப்பாங்களோ, அதை வச்சு அவ நம்மள சமாளிக்கிறாளோ. மத்தவங்க பார்த்ததையும் கேட்டதையும் கேட்டு வச்சிருந்து சொல்றான்னா, அப்போ எனக்கும் லக்ஷ்மிக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பா அவளால சொல்லவே முடியாது. அப்படி ஒரு விஷயம் எது? எதிர்பார்க்கிறேன், இதை கேட்கிறேன், வனமோகினே, யக்ஷரூபிணி. நிலவு எப்போது வந்தது அந்த வானத்தை விட்டு? நிலவு எப்போது வந்தது அந்த வானத்தை விட்டு? தடுமாறுமோ, இடை பேசுமோ? தடுமாறுமோ, இடை பேசுமோ? அதிகாலையில் இடை கூறுமோ? நடைபயில துணை ஒன்று வேண்டுமே, உடை துயில என் விரல்கள் தீண்டுமே. இன்னும் கொஞ்சம் இல்ல, வேண்டாம். சொல்றத கேளுங்க. என்ன சாப்பிட்டீங்க? போதும். அப்பா கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா. அண்ணா, நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு முடிவு கிடைக்கும். அந்த முடிவு எதை நோக்கி போக போகுதுன்னு தெரியலையே சக்தி. இது நம்ம குடும்பத்துக்கு போராத காலம்பா. அதனால்தான் இப்படி எல்லாம் நடக்குது. ஒரு நாள் அதுவும் சரியா போயிடும் வெற்றி. அந்த ஒரு நாள் என்னைக்குமா வரும்? இன்னைக்கு கூட இருக்கலாம். இன்னைக்கு நடக்கிற விசாரணையில கூட அவ மாட்டலாம். இன்னையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கூட வரலாம். வரலாம், நடக்கலாம். அவன் நம்ம லட்சுமி இல்லைன்னு தெரிஞ்சும் அதை தீர்மானமா சொல்ல முடியலையே. வெற்றி, பக்குவமான மனநிலையோடு போறான்னா எல்லாத்துலயும் ஜெயிக்கலாம்பா. வள்ளியம்மா, நடக்கிறது நடக்கட்டும். அதை எதிர்த்து போராடுற மனப்பக்குவத்தை மட்டும் வளர்த்துக்குவோம். மத்தத கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருப்போம். அப்பா கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். சரிப்பா. சக்தி, அப்பா கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறதுனால தோட்டம், கயிறு ஃபேக்டரி இதை எதையுமே கவனிக்க முடியல. அப்பா கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிப்பா. வாங்கப்பா, வாடா. வாங்க. வர்றேம்மா. வரேம்மா. அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை தொடங்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் பரந்தாமன், என்ன ஜூனியருக்கு பதிலா நீங்களே வாதாட வந்திருக்கீங்களா? எஸ் யுவர் ஆனர். இந்த கேஸ்ல நானே ஆஜராகி வாதாட அனுமதி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் வெற்றி, இவங்க உங்க மனைவிதான்னு தெரிஞ்சுக்க நீங்க ஃபர்தரா ஏதாவது கேட்க போறீங்களா? சார், அவங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்தவங்க மாதிரி பதில் சொல்றாங்க. அதான் என்ன கேட்கறதுன்னு தெரியல. எதை கேட்டா அவங்களால பதில் சொல்ல முடியாதுன்னு யோசிக்கிறேன். எல்லாத்துக்கும் சொன்ன அவங்க அதுக்கும் பதில் சொல்லிட போறாங்க சார். பதில் சொல்ல முடியாத கேள்வின்னு ஏதாவது இருக்குதா என்ன? இருக்கு சார், இருக்கு. பொதுவா வீட்ல நடந்த சம்பவங்களை யார் சொல்லியோ அதை கேட்டு சொல்லிடலாம். ஆனா எனக்கும் என் லட்சுமிக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம் இவளுக்கு தெரியுமா அப்படின்னு தான் என் கேள்வி. ஓகே, கேளுங்க. வெற்றி, கேளுங்க வெற்றி. நாம 2 பேரும் சந்திக்கிறதுக்கு முன்னால நடந்த விஷயத்தை தவிர நீங்க வேற எதை பத்தி கேட்டாலும் என்னால பதில் சொல்ல முடியும். சொல்லி கொடுக்கறவங்க இருக்கிற தைரியத்துல பேசுறீங்கல்ல? வெற்றி, எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல வெற்றி. நான் உங்க லக்ஷ்மி. அதைத்தான் இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோமே. என்ன வெற்றி, என்ன யோசிக்கிறீங்க? கேளுங்க, தைரியமா கேளுங்க வெற்றி. கேக்குறேன். நானும் என் லட்சுமியும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக கொடைக்கானலுக்கு போயிருந்தப்போ அவ என்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னா. அது என்னன்னு அவளால சொல்ல முடியுமா? சொல்லுமா, கேக்குறாருல. சொல்ல முடியாது சார். ஏமா சொல்ல முடியாது? ஏன்னா நடக்காத ஒரு சம்பவத்தை பத்தி கேட்டா நான் இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் பதில் சொல்ல முடியாது சார். ஆமா சார், நாங்க கொடைக்கானலுக்கு இது வரைக்கும் போனதே இல்லை. கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன்னு பயந்துகிட்டு இப்படி நடக்காத சம்பவத்துக்கு பதில் கேட்டா நான் என்ன சார் பதில் சொல்றது? அப்போ உங்க ஃபர்ஸ்ட் நைட்டு கொடைக்கானல்ல நடக்கலையா? இல்ல சார். என்ன வெற்றி, அவங்க இல்லைன்னு சொல்றாங்க? சரிங்க சார், எங்க நடந்ததுன்னு அவங்க கிட்டே கேளுங்க. சரி சொல்லுமா, உங்க ஃபர்ஸ்ட் நைட் எங்க நடந்தது? சார், அவரை நான் அசிங்கப்படுத்துறதுக்காக இப்படி கேக்குறாரா இல்ல ஆராய்ச்சி பண்ண கேக்குறாரான்னு தெரியல சார். ஒரு பொண்ணு கிட்ட தனியா கேட்க வேண்டிய கேள்வி இப்படி பப்ளிக்கா கேக்குறது. ஆம்பளை அவருக்கு வேணா அசிங்கம் இல்லாம இருக்கலாம், பொம்பளைக்கு இது அந்தரங்கமான விஷயம் சார். இன்னும் சொல்ல போனா புனிதமான விஷயமும் கூட. அவர் சுத்தி வளைச்சு தெரிஞ்சுக்க விரும்புறது இந்த விஷயம் தானா? என்கிட்ட தனியா பேச சொல்லுங்க, நான் அவர்கிட்டயே சொல்றேன். இது என் கற்பை சோதிக்கிற மாதிரி தான். பரவாயில்ல சார், நான் பதில் சொல்றேன். ஆனா நான் அவர்கிட்ட தனியா பேசுறேன். இது அவங்களுக்கும் தர்ம சங்கடம், இந்த கோர்ட்டுக்கும் தர்ம சங்கடம். உண்மையை தெரிஞ்சுக்க வேற வழி இல்லாதனால நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் இவங்களை மட்டும் தனியா விட்டுட்டு ப்ரொசீடிங்ஸ் இன் கேமரா படி மற்றவங்க எல்லாம் இந்த கோர்ட்டை விட்டு வெளியேறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே யுவர் ஆனர்.
நீ என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லு. வெற்றி, ஒரு பொண்ணால எதை பேச முடியும் எதை பேச முடியாதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி எப்படி எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியும்? யாரும் தான் இல்ல சொல்ல வேண்டியதானே? யாருமே இல்லைனாலும் பர்சனல் விஷயத்தை எப்படிங்க சொல்ல முடியும்? இது வெளியில சொல்ற விஷயமா சொல்லுங்க. புரிச்சுக்கோங்க வெற்றி. இவ்வளவு தூரம் வந்தாச்சுல்ல, சொல்லு. நீ என்னதான் சொல்றேன்னு நானும் பாக்குறேன். அட்லீஸ்ட் என் பேச்சை கேட்க தயாரா இருக்கீங்களே. தேங்க்ஸ் வெற்றி. உன் தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஜட்ஜ் ஐயா சொன்னாருன்னு தான் நான் அமைதியா உட்காந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நைட் எங்க நடந்துச்சுன்னு சொல்லு, வேற எதுவும் பேச வேண்டாம். சொல்றேங்க. அன்னைக்கு நம்ம 2 பேரும் பைக்ல வந்துட்டு இருந்தோம். அப்போ நம்ம எதிர்பார்க்காம திடீர்னு மழை வந்துருச்சு. ஐயா வராங்க. வாங்கய்யா. ஐயோ, என்னையா இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்கீங்க? எங்கேயாவது ஓரமா நின்று இருக்கலாம்ல? அதுவா, மழை வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போலான்னு பார்த்தோம், நல்லா மாட்டிக்கிட்டோம். ஐயா, பக்கத்துல தான் எங்க வீடு. வாங்கய்யா, வீட்டுக்கு போலாம். பரவாயில்ல விடுக்குமாரு, முழுசா நினைச்சிட்டோம். அப்புறம் என்ன? ஐயா, லக்ஷ்மி அம்மாவை பாருங்க எப்படி நனைஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க பாவம் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கீங்க. மழை பெருசா வரதுக்குள்ள சீக்கிரம் கிளம்புங்க. ஐயா, இவ அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்க நாளைக்கு கூட போய்க்கலாம்யா. நீங்க வாங்கய்யா, வீட்டுக்கு போலாம். நாட்டாம ஐயாவுக்கு தெரிஞ்சா என் பிள்ளைங்களை ஏன் நனைய விட்டீங்கன்னு கோச்சுப்பாங்கய்யா. எங்க வீட்டுக்கு வாங்கய்யா. ஆமாய்யா. மழையில நனையறதுக்குலாம் அப்பா கோச்சிக்க மாட்டாரு. ஆனா செய்ய வேண்டிய வேலையை செய்யாம விட்டா கண்டிப்பா கோச்சிக்குவாரு. சரி சரி, நீங்க கிளம்புங்க. என்னையா இப்படி சொல்றீங்க? உங்களை இப்படி விட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லையா? ஏய், சின்னம்மா நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, நீ போத்திக்கிட்டு இருக்க, எடுத்து குடுறி. ஐயா, நீங்க நினைச்சிட்டு இருக்கப்ப போத்துக்கங்க. என்ன? சரி சரி, எங்களுக்கு ஒண்ணு போதும், இதை நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்க ஐயா. போட்டுக்கோ, வாமா வா. சரிங்க ஐயா. பாத்து பத்திரமா போங்க. என்னங்க இப்படி மழையில நினைஞ்சிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. ஏய், மழை என்ன மழை, சுனாமியே வந்தாலும் புடிச்சு பாக்கெட்ல வச்சிருவேன். அப்படியா? சரி நினைங்க, அப்புறம் உங்க பாடு. லட்சுமி, அது குளிர்தா? அதான் சொன்னேன். சுனாமி பயம்லாம் இல்லைன்னு சொன்னீங்க. ஓ அப்பா, அப்பா பயங்கர மழையா இருக்கு. மழை இப்போதைக்கு நிக்காது போல. மழையில நிறைய ஆசையா இருந்தாலும் என்ன ஒண்ணு எதிர்பார்க்கிறேன், இதழ் கேட்கிறேன், வனமோகினே, யக்ஷரூபிணி. நிலவு எப்போது வந்தது அந்த வானத்தை விட்டு? நிலவு எப்போது வந்தது அந்த வானத்தை
அதிகாலையில் விடை